வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி மாதம். ஸோ 2025 என்ன நடக்க போதோ ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படி டிசம்பர் லேசாக எல்லா ராசிக்கும் தெரிய வந்துடும். அது என்னங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை எப்போவுமே ஒரு தடையாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் புரிய வரும். நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த ராசி லக்னம் காம்போலாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து புரிஞ்சுங்க. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தி அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் 1 மில்லியன் நெருங்கிடுவோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கடவுள் கொடுக்கட்டும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. அந்த சைட்டில் உள்ள சர்வீஸை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நன்றி. துலாம் ராசி. ஸோ துலாம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்தோம். 2025 ரொம்ப பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் மட்டுமே தான் துலாமுக்கு கொடுத்துட்ருக்கோம். பட் நிறைய பேருடைய புலம்பல் கமெண்ட்ஸில் பார்த்தேன். துலாம் ஒன்றும் இலக்கு இல்லை, சுக்கரனுடைய ராசி, பணத்துக்கே கஷ்டப்படுறேன், சில பேர் கடன் படுறேன். இதெல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர நாட் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் ராசி சைன். துலாமுக்கு இப்போ நடக்கக்கூடிய அந்த டிரான்சிட் எல்லாம் நீங்கள் டோட்டலாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ அன்ஃபேவரபிளான டைமே இது கிடையாது. சரி, இப்போ டிசம்பருக்கு வந்துடுவோம். டிசம்பரில் என்ன ஸ்டேட்டஸ்? ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ராசிநாதன் யார்? சுக்கிரன். 4ஆம் இடத்துக்கு மூவ் பண்ணுறார். 4இல் சுக்கிரன். அது குருவுடைய பார்வையும் பெறுவார். பட் அது ஒரு அடிஷ்னல் இதுதான். மெயின் விஷயம் 4ல் சுக்கிரன், 5ல் சனி, 2ல் புதன். இந்த 3 பிளானட்டே இந்த மாதத்தை உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டோம். 4ல் சுக்கிரன்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தீங்க, ரொம்ப நாளாக இருந்தீங்க. இது நடந்தால் நல்லா இருந்திருக்கும், இது கிடைச்சா நல்லா இருந்திருக்கும், இது நம்ம வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த இடத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த வேலை கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த ப்ராஜெக்ட் கிடச்சா நல்லா இருந்திருக்கும், இந்த பிஸ்னஸ் கிடச்சா நல்லா இருந்திருக்கும், இந்த வரன் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி இது கிடச்சா நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஒன்று கிடைச்சா அது அந்த கிடைக்கிறதுக்காக அப்படியே ஏங்கி 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 காத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பலன் தான் டிசம்பரில் சுக்கிரன் உங்களுக்கு கொண்டு வர்றார். இதுதான் துலாமுக்கு ஒரு பாசிட்டிவான மெசேஜ். ஸோ ஒரு நீண்ட நாள் ஏக்கம் அல்லது தேவை அதை இப்போ இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்குது. செவ்வாயுடைய பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் அப்படியே நேராக பரிவர்த்தனை. அப்படின்னா இவர் அவரையும் அவர் இவரையும் அப்படியே பார்வையை பார்த்துப்பாங்க. இந்த பார்த்தா ஒரு எனர்ஜி இருக்குல்ல, 2 பேர் பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி. அது என்ன எனர்ஜி? வாகனம், வீடு. இது ரிலேட்டடான முயற்சியில் இருப்பீங்க. சில பேர் துலாமில் பிறந்து வாகனம், வீடு அது ரிலேட்டடான முயற்சியில் இருக்கீங்க. அப்போ டிசம்பரில் அது கை கொடுக்கும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பு, மேரேஜ். அது ஏன்? செவ்வாய் மங்களன், சுக்கிரன் கலஸ்திரக்காரகன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். செவ்வாய் சுக்கிரன் பார்வை பரிவர்த்தனை. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ராகுக்கு தோஷம் இருக்கா? இல்லை. 2ல் புதன் உங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர், ஒரு மிடில் மேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து ஃபேமிலியில் பேசி அதை நல்ல விஷயமாக கொண்டு போய் முடிக்கிறதுக்கு ஒரு நபர் சாதகமாக இருக்கார். அது புதன் அருளால் நடக்குது. குரு 8ல் இருந்தாலும் கூட அவருடைய பார்வையை பாசிட்டிவாக வச்சிடுறார். அது ஒரு நல்ல சைன், குட் சைன். சனி இடையூறு இல்லாமல் 5 கூடவே 5ஆம் இடம். ராகுக்கு 6 and 12. ஸோ என்ன ஸ்டேட்டஸ்னால் டிசம்பரில் துலாம் அப்படிங்கிற ஒரு ராசியில் சேர்ந்தவங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அது ரிலேட்டடான முயற்சிகளுக்கு இந்த கிரக பார்வைகள் அப்படிங்கிறது ஒரு சுப செய்திகளை கொண்டு வரும். அது சுபமாக கன்க்ளூட் பண்ணி அது நல்லபடியாக முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு முயற்சியில் ஃபஸ்ட்டு வெற்றி பார்த்தோம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற மாதிரி இருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? வாக்குஸ்தானத்தில் போய் புதன் வந்திருக்கார். இது எப்படி இருக்குன்னா கம்ஃபர்டபுளான ஒரு டைம் ஜோனில், கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியாவில் உங்களுடைய கல்வியும் உங்களுடைய எதிர்கால திட்டமும் சரியாக அமையும், ஒரு சரியாக நடக்கும், ஒரு சரியான புரிதலோடு இருக்கும், ஒரு சக்ஸஸ் அது ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை உங்களுக்கு காமிக்கும். நல்ல ஒரு மூடு டிசம்பரில் நல்ல ஒரு மைண்ட் செட்டு, நல்ல ஒரு மூடு இருக்குது.
நமக்கு வந்து இந்த நம்ம பர்ஃபார்மன்ஸ், எஜுகேஷனில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மனநிலை, இது ஒரு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம எடுத்தோம்னா இல்லத்தரசிகள், பெண்கள், துலாம். ரொம்ப ஒரு ஒரு சரியான ஒரு காம்பினேஷன் பெண்களுக்கு, குறிப்பாக இந்த மாதத்தில். 2ல் புதன், சாதுரியமான ஒரு பேச்சால் ஒவ்வொரு காரியங்களும் அழகாக கைகூடுற மாதிரி, அழகாக அதை ஃபேமிலிக்குள்ளே முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. 4ல் சுக்கிரன், வீட்டுக்கு தேவையான பொருளை அழகாக நிறைத்துக்கிற மாதிரி, நிறைவடைய வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. செவ்வாய் வந்து நீங்கள் சொல்வதை உங்கள் கணவர் கேட்குற மாதிரியான ஒரு இடத்துல இந்த செவ்வாய். அப்போ அவருடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவு மாதிரி. சனி 5ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து அந்த சாதனை சாதித்து காட்டக்கூடிய அந்த யோகம், இதெல்லாம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா இந்த துலாமில் வந்து நிறைய பேர் கேட்டு, குரு 8ல் இருந்ததுனாலே நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதை கேள்விப்பட்டேன். 8ல் குரு வந்துட்டாருன்னா, எப்போல்லாம் எந்த ராசிக்கு வந்தாலும் சரி, 8ல் குரு வந்துட்டாருன்னா, குருனா வயிறு பகுதிக்கு அதிபதி அவர் தான். வயிற்றுருந்தால் நோயே வரும். இந்த இதுதான் பிரம்மஸ்தானம். நம்ம உடம்புல வந்து பிரம்மஸ்தானம்னா சென்டர் பார்ட் வந்து நம்மளுடைய நாவல், நம்மளுடைய தொப்புள் கொடி, நம்மளோட வயிறு பகுதி, அதில் உள்ள ஆர்கன்ஸ் தான் மெயின். அது ஃபங்க்ஷன் ஆகணும் நல்லா. அப்போ குரு 8ல் வந்தார்னா, துலாம் அப்படிங்கிற ராசியில் லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு வயிறு சம்பந்தத்தை விட ஒரு சின்ன உபாதையாவது வந்து அது குணப்படுத்தும். அது கெட்டதை வெளியே எடுக்கும். குரு வந்து கெட்ட கிரகங்களே கெட்டதை வெளியே எடுக்கிறவர். இது வந்து இந்த மாதமும் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும். சீனியர்ஸ், வயதில் மூத்தவர்களுக்கு துலாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம். ஒரு சில காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்கும் போதே பசங்களுக்கு என்ன செட்டில் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து நம்ம வந்து ஷேரை பிரிக்கலாம், எப்படி வந்து எதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து கட்டலாம், எதெல்லாம் முடிக்கலாம், எதெல்லாம் அப்படி இப்படி பிளான் பண்ணலாம், இதெல்லாம் நல்ல காலம் இருக்கும்போதே பண்ணிக்கிறது நல்லது. அந்த நல்ல காலம் இது. டிசம்பர்லேயும் அதுக்கு ஒரு நல்ல நேரம் தான், நல்ல ஒரு டைம் தான். ஒரு முடிவெடுக்க, ஒரு குடும்பத்துக்காக செய்யக்கூடிய கடமை பற்றின ஒரு முடிவெடுக்க, உங்கள் தனிப்பட்ட பொருளாதாரம், உங்கள் தனிப்பட்ட தேவை, இது ஒரு நல்ல காலம், பாசிட்டிவான டைம் தான். ஓவராலாகவே துலாம் 2024 டிசம்பர் இஸ் அ குட் டைம். ஒரு கெட்ட நேரம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட சகுனங்கள் ஒன்றும் இல்லை, பெரிய அளவில் பாதிப்பும் ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நல்ல நேரம் தான். அதை பயன்படுத்திங்க, அந்த பலனை பரிபூர்ணமாக அனுபவிங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். இது ஒரு பொது பலன். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு 100% பொருந்துமானால் அந்த அளவுக்கு அது பொருந்தாது. பட் டு த மேக்ஸிமம் அது என்ன பொருந்தும். அதோடு சேர்த்து உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிற நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் இன்னும் கூட கேள்வி கேட்குறீங்க. நான் தொடர்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ, லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் ராசியிலே அந்த பேரை வச்சு ஒரு வீடியோ. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடகராசி, லக்னம் வந்து மகரம் அப்படின்னா கடகராசியும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தசா புத்தி என்ன. இதை மைண்டில் ஏற்றிங்க. தசா புத்தி தெரியலனா அதுக்கு தான் உங்கள் பேர்த் சார்ட்டை ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, அதை பேஸ் பண்ணி உங்கள் வயசுக்கு ஒரு தசா புத்தி மாறிட்டே இருக்கும். 9 கோள்களும் தசையை ரூல் பண்ணும். அதில் என்ன பீரியடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து ரிலேட்டடான டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி இப்போது 2025க்கு நான் பலனும் கொடுத்துருக்கோம். ராசி லக்னம் காம்போவும் 2025 கொடுத்துருக்கு. நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன். சனி பெயர்ச்சி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. நான் அடுத்து ராகு கேது குருலாம் வருவாங்க. பட் அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் தொடர்ந்து வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த சப்போர்ட் வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா, என்ன சில பேர் கேட்டாங்க, நீ வந்து இந்த ஹாரோஸ்கோப் டெய்லி காலையிலேயே பார்த்துருவியா, எழுந்தவொடனே ஃபஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துருவியா, பார்த்து தான் டே பிளான் பண்ணுவியா? நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெய்லி அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியும் இல்லையா, எந்த ஸ்டாரில் பிளானட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு. பட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனலாக
இப்போ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் நான் எப்படி கொடுக்குறனோ அதே தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போது என்னோடய ராசிக்கு அது எப்படி மூவ் ஆகுது, என்ன நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கும். என்னதான் நடக்கிறத தடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணிடலாம். ரெண்டாவது இந்த டெய்லி விஷயத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறோம், யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேயில் உள்ள ஸ்டார் அது நமக்கு ஃபேவரான ஸ்டாரா, அது நமக்கு கை கொடுக்குமா, அன்றைக்கி செய்கிற செயல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இதெல்லாம் அந்த ஹோரை இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கறது உண்டு. எல்லா சமயம் பார்க்குறோமோ இல்லையோ, எல்லா சமயம் அப்படி அதை நிமிஷத்தை நினச்சி வாழ முடியாது, அது சாத்தியமே இல்லை. அப்படி நானும் இந்த ப்ராக்டிஸை வந்து உங்களை பண்ணவும் சொல்லலை. சில பேர் அதுவே ஒரு ப்ராக்டிஸெல்லாம் வச்சுருக்காங்க, பட் நான் அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டார்ஸ்லாம் பார்க்க தெரியுதுன்னா அது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் சந்திக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணலாம், லோன் ட்ரை பண்ணலாம், ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகலாம், இல்லை வரனை செலக்ட் பண்ணலாம், அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல செய்யும்போது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய தொடர்ந்து அந்த பயணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணது தான் ஆஸ்ட்ராலஜி. பிளானட்டரி பொசிஷனை வந்து நம்ம வந்து அதாவது கிரகங்கள் உண்மையிலேயே பலன்லாம் தருமா நிறைய பேர் கேட்டாங்க. நான் பர்சனலாக பேசும்போது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் பொய்யும் சொல்கிறதில்லை, அது தவறுறதும் இல்லை. மேபி அதை நாம் தவறாக புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியாக யூகம் பண்ணாமல் போகலாம். பட் யூகம் சரியாக பண்ணோம்னா அது நிச்சயமாக அதோட பலனை க்ளீனாக கொடுத்துரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாகவும் தேங்க் பண்ணியிருக்காங்க, என்னை மீட் பண்ணவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு ஆபத்தான காலம் ஒன்றை செய்யாதீங்கன்னு தடுக்கிறோம், ஒரு நல்ல காலம் ஒன்று எப்படியாவது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த டிரான்சிட் வந்து என்னென்னா ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கணிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் அதை கடந்து போகிறது நல்லது, சிலதை மறந்து போகிறது நல்லது, சிலதை விட்டுறது நல்லது, சிலதை நம்ம எடுத்துக்கிறது குட் லக். இந்த மாதிரி புரிதல் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்ம ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் கேல்குலேஷனும் கிடையாது, அது ஒரு லாஜிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.